என்ன பெரியமா சொல்றீங்க? இப்ப எதுக்கு ரோஜாவை தேவையில்லாம வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க? அத நான் சொல்றேன்ப்பா. என்ன நடந்துச்சுன்னா, இல்லம்மா, இனியன் தம்பிக்கும் வேறொரு பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்துச்சாம். அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைதான் இதான். இது ராசாத்திக்கும் தெரியுமாமே. குடும்பமான போக கூடாதுன்னு புருஷனோட குழந்தைய தான் குழந்தைய நினைச்சு வளர்க்கறாளாம். உங்க பையன் இனிய கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு குழந்தைய பெத்து அதே குழந்தைய யாரும் இல்லாத அனாதை குழந்தைன்னு வீட்டுல வச்சு வளர்க்கறது நியாயமான்னு கேட்டேன். இப்ப புரியுதா இனியா? பெரியம்மா ஏன் ரோஜாவை ஆசிரமத்தையோ இல்ல வேற எங்கேயாவது விட சொல்றாங்கன்னு? ஏன் பெரியப்பா, யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துவாங்களா? இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் கேட்டு ரோஜாவை ஆசிரமத்துல சேர்க்க சொல்றீங்களா? டேய் இனியா, கோவப்படாம நாங்க சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக நம்ம சில விஷயங்களை அனுசரிச்சு தான் போகணும். இதை பாருங்கப்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் அவளை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்க்க முடியாது. இது பாருங்க, நாங்க அவ அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிக்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க. அது வரைக்கும் அவங்க எங்களோட தான் இருப்பாங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. டே இனியா, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நாங்க எங்க வெளியில போனாலும் இத பத்தியே பேசி எங்களை அவமானப்படுத்துறாங்க. சம்பந்தமே இல்லாத குழந்தைக்காக நாங்க எதுக்காக அசிங்கப்படணும்? தம்பி, உங்க பெரியம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ரோஜாவால எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவளை வளர்க்கறதுல தப்பு இல்ல. ஆனா அவளால உங்க பேரை கெட்டு போகுதுன்னா அவளை ஆசிரமத்துல சேர்க்கறது தான் நல்லது. அக்கா, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எப்படிமா அதான் வதந்தி நீங்களே சொல்றீங்கல்ல? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்க வீட்டு பையன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லிருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வாயில்லா புள்ளைய கொண்டு போய் ஆசிரமத்துல விட முடியுமான்னு அவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டுருக்கணும். தெரியுமா? ஏன் இனியா, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சண்டை போட முடியுமா? அது மட்டும் இல்ல, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரோஜாவோட அப்பா அம்மா வந்தா நீங்க எப்படியும் அவளை பிரிஞ்சுதான் ஆகணும். அத இப்பவே செய்யுங்களேன். ரோஜாவை ஆசிரமத்துல சேர்த்துட்டா உங்களுக்கு வந்து கெட்ட பேரெல்லாம் போயிடும்ல. இனியா, நாங்க இவ்ளோ பேர் பேசுறோம்னா அது உன் நல்லதுக்காக தான்டா. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுடா. சாரி பெரியமா, என்ன மன்னிச்சிருங்க. வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு சின்ன குழந்தைய வளர்க்க இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன ஆனாலும் சரி, அவ எங்க கூட தான் இருப்பா. இனியா, ஒவ்வொரு ஊர்லயும் ரோஜா மாதிரி 1008 பிள்ளைங்க இருக்காங்க. அவ்வளவு பேரையும் உன்னால வளர்க்க முடியுமா? பிடிவாதம் பிடிக்காம முதல்ல இந்த குழந்தை ஆசிரமத்துல சேர்க்கிற வழியை பாடுறா. அப்பா, கரெக்ட் தான்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு குழந்தைனால வளர்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத குழந்தைங்க கஷ்டப்படுறது மனசை பெருசா பாதிக்காது. ஆனா ரோஜா எங்க கண்ணு முன்னாடியே யாரும் இல்லாம கஷ்டத்துல இருந்தா, அதான் மனசு கேட்காம தூக்கிட்டு வந்து வளர்க்குறோம். டேய், உன்கிட்ட இனி பேசி பிரயோஜனம் இல்ல. ராசாத்தி, நீ என்னடி சொல்ற? குழந்தை ஆசிரமத்துல விட போறியா இல்லையா? இதுல ஏன் முடிவுன்னு தனியா எதுவும் இல்லாத, மாமாவோட முடிவு தான் என் முடிவு. அவரு என்ன முடிவு எடுத்தாலும் அதுல எனக்கு சம்மதம் தான்.
ரசதி அப்படி சொல்லாதம்மா. இனிய மனசு மாத்தி நீ தான் குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்க வைக்கணும். அவன் நீ சொன்னா கேட்பாமா? பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இனிமே நம்ம பேச வேண்டாம். ரோஜா எங்க கூட தான் இருப்பா. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ஃபேஸ் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். இன்னும் என்னங்க அவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அதான் ஐயா முடிவை தெளிவா சொல்லிட்டாருல. பெத்து வளர்த்த நம்மளுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டான். நாம என்ன சொன்னாலும் அவன் காதுல ஏற போறதில்ல. அவனுக்கு அவன் பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. வாங்க போலாம். தம்பி, நீங்க உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட இவ்வளவு தூரம் மறுத்து பேசியிருக்க வேண்டாம். அவங்க உங்களை தேடி வந்து பேசிட்டு போறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாமா, நம்ம வீட்டு பெரியவங்க பேச்ச மீறுற மாதிரி ஆயிடுச்சே. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. விடு, நம்ம என்ன அவங்களை மீறி தப்பா பண்றோம்? ஒரு நல்ல காரியத்தை தானே செய்யறோம். போக போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அதை நினைச்சலாம் நீ ஒன்னும் வருத்தப்பட்டு இருக்காத. ஏய் கண்மணி, என்ன வீட்ல சித்தி சித்தப்பா அம்மா யாரையுமே காணோம்? அவங்க எல்லாம் ராசாத்திய பார்க்க போயிருக்காங்க. ராசாத்திய பார்க்கவா? எதுக்காக போயிருக்காங்க? இனியனை பத்தி ஊருக்குள்ள தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, அத பத்தி கேட்க தான் போயிருக்காங்க. ஹேய், தப்பு தப்பா பேசுற அளவுக்கு இனி என்ன தப்பு பண்ணா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம வரது போறதுன்னு இருந்தா இப்படிதான் கேள்வி மேல கேள்வியா கேட்கணும். ஏய், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன குத்தலா பேசுற? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? டெய்லி இப்பெல்லாம் நைட்டு 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கே வரீங்க. அத்தை, போன காரியம் என்னாச்சு? இனியனும் ராசாத்தியும் என்ன சொன்னாங்க? அவங்க 2 பேரும் குழந்தைய விட்டு பிரிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியாதுன்னு முடிவா சொல்றாங்க. நினைச்ச அத்தை, அந்த ராசாத்தி இப்படிதான் சொல்லுவான்னு. பெரியவங்க நீங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு பார்க்க வேண்டாம். சேர்மேன் ஆயிட்டோங்கிற திமிரு, அதான் யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறான். கண்மணி, அவ ஏற்கனவே கோபத்துல இருக்கா. நீயும் தூபம் போட்டு அவளை கோபப்படுத்தாத. மா, இப்ப எதுக்குமா திடீர்னு அந்த குழந்தைய ஆசிரமத்துல சேர்க்கணும்னு சொல்றீங்க? மா, அந்த குழந்தை ராசாத்தி வீட்லயே இருந்தா என்னமா? ஏய், என்னடா பேசுற? இனியன் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அது அப்படியே விட்டா அவங்க சொன்ன போய் உண்மை ஆயிடாதா? அதான் அவன் கிட்ட பேச போனோம். மா, அது எப்படிமா உண்மையாகும்? அப்படியே உண்மையா இருந்தாலும் என்ன தப்பு? ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா ஏத்துக்க வேண்டியதா? ஏய், ஐயோ, என்னடா பேசுற? முறை தவறி ஒரு குழந்தை வந்தா அதை நாங்க ஏத்துக்கணுமா? நம்ம குடும்பத்துக்கு மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் காத்துல விட்டுட்டு அந்த குழந்தை எடுத்துக்க சொல்றியா? இத பாரு, அப்படி ஏதாவது ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு யார் காரணமோ அவங்கள கொன்னுடுவேன். ஏண்டா குமரா, எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசி வாங்கி கிடைக்கிற?
உன்னாலையும் இனியனாலையும் இந்த பெரிய குடும்பத்தோட கௌரவத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதை மனசுல வச்சு நடந்துக்க. இந்த வீட்டு வாரிசு தப்பா வந்தா ஏத்துக்குவா சொல்றீங்க? அத்தை கொடுத்த அறைய எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் தப்பு செய்யணும்னு தோணவே தோணாது. ம்? என்னாச்சு? என்னாச்சு? கண்மணி, கண்மணி. போடா போய் என்னன்னு பாரு. பாத்து 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 கண்மணி. கண்மணி பாத்து அக்கா தண்ணி கண்மணி. எடுத்து கொடுங்க. என்ன இந்த வாய கழுவு. மசக்க வாந்திதான். குமரா என் வயித்துல இருக்கும்போது இப்படிதான் எனக்கு அடிக்கடி வாந்தி வரும். கண்மணி இங்க பாரு, என்கிட்ட மசக்கைக்கான மருந்து இருக்கு. அத குடிச்சுனா எல்லாம் சரியாயிடும், வாந்தி எல்லாம் வராது. மசக்கையா? யாருக்கு மசக்க? என்னத்த யாருக்கு மசக்கன்னு கேக்குறீங்க? அண்ணி தானே முழுகாம இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. கண்மணி தானே கர்ப்பமா இருக்கா, ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். சாரி சம்மந்தி, இனிமே இந்த மாதிரி மறக்க மாட்டேன். இனிமேலாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க. ஜாக்கிரதை கண்மணி. சரிங்க அத்தை. மா, இப்படி அடிக்கடி மறந்து ஏமா என் உயிரை வாங்குற? நீ பேசாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கண்மணி ஏன் அம்மாவை திட்டுற? வயசானவங்கல்ல, அதான் மறந்துட்டாங்க. ஆமா ஆமா சம்மந்தி. என்ன ஆமா? முதல்ல இங்க இருந்து போ. சரி கண்மணி, நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். ம். வா. கண்மணி, நான் வாங்கின அறையாவது பரவாயில்ல. நீ பொரிய ஒரு டிராமா, அது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதே, உனக்கு விழுற அடியில காது சவு கிழிஞ்சு தொங்க போது பாரு. புனிதா, எனக்கு என்னமோ கண்மணி கர்ப்பமா தான் இருக்காளானோ டவுட்டாவே இருக்கு. அம்மாவும் மகளும் சேர்ந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்களோன்னு தோணுது. ஆமா சித்து, எனக்கும் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு புனிதா. இருக்கவே இருக்கா நம்ம மாரியம்மா கிழவி. அவளை வர வச்சா எல்லா கூட்டும் வெளியில வந்துரும். என்ன சித்தியும் பொண்ணும் அப்படி ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லக்கா. கண்மணிய நம்ம என்னதான் பாத்துக்கிட்டாலும் ஒரு புள்ளத்தாச்சிக்கு தேவையான கை மருந்தெல்லாம் சரியா கொடுத்தா தானே நம்ம வீட்டு வாரிசு நல்லா பிறக்கும். அத பத்தி தான் புனிதா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமாம்மா. ஆமாமாங்க, எனக்கு கூட அது புரியுது. ஆனா அதுக்கு என்ன வழின்னு தான் புரியல. என்னக்கா நீங்க மறந்துட்டீங்களா? அதான் நம்ம மாரியம்மா கிழவி இருக்கால்ல, அவளை வர வச்சு கண்மணி பிரசவம் முடிய வரைக்கும் நல்லபடியா பாத்துக்க சொல்லலாம். ஆமா இல்ல மங்க, நான் சொன்னேன்னு உடனே மாரியம்மா கிழவிய வர சொல்லு. புனிதா, அந்த கிழவி மட்டும் வந்து நாடிய பிடிச்சு பாக்கட்டும். அப்புறம் இருக்கு அக்கா கிட்ட கண்மணிக்கு கச்சேரி. ஏமா ராசாத்தி, இனியனோட அம்மா அப்பா பெரியப்பா பெரியம்மாலாம் உங்களை வந்து பார்த்தாங்களாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாங்க. ஊர்க்காரங்க கிளப்பி விட்ட பொருளைய நம்பி ரோஜாவை ஆசிரமத்துல சேர்க்கணும்னு விடாப்பிடியா சொன்னாங்க. ஆனா நானும் மாமாவும் முடியாதுன்னு சொல்லிட்டோம். நீங்க சொன்னதெல்லாம் சந்தோஷம்தான் ராசாத்தி. ஆனா மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருக்கிறது சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. என்னண்ணே மத்தவங்க மாதிரி நீங்களும் பேசுறீங்க? ஊர் பழி சொல்லுதுங்கிறதுக்காக ரோஜாவை ஆசிரமத்துக்கு அனுப்ப முடியுமா? அவங்க சொல்றது உண்மை ஆயிடும்லண்ணே. கண்மணியும் இதைத்தான் எதிர்பார்க்கிறா. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? மன்னிச்சிருமா.
அண்ணே நிப்பாட்டுங்க. ஏன் ரசதி, இந்த மீச கணேசன் பழைய சேர்மனோட பினாமியாச்சே. புது கான்ட்ராக்டரோட இவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? தெரியலையேண்ணே. பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஊழல் பண்றாங்கன்னு புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்களும் பழைய ஆளுங்க கூட தொடர்புல இருக்காங்கன்னா இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுதுண்ணே. ஆமாம்மா, அந்த எக்ஸ் சேர்மனு இந்த மீச கணேசெல்லாம் விஷக்கிருமிங்க. இவங்களெல்லாம் கான்ட்ராக்டுக்குள்ள விட்டோம்னு வையே, மொத்தமா நம்ம பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க. புது கான்ட்ராக்டரையும் அந்த எக்ஸ் சேர்மன் விலைக்கு வாங்கியிருப்பானோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. சரி, வண்டியை எடுங்கண்ணே, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். ஐயோ அண்ணே, வண்டியை நிப்பாட்டுங்க. வயசானவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆமாம்மா. வாங்கண்ணே. இந்த பாப்பா. ஐயோ ரசதி, பெரியவர் தூக்கு. அம்மா, ஐயா, ஐயோ அம்மா என்னாச்சுமா? எந்திரிக்குமா? அம்மா. ஐயா ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதாவது அடிபட்டுருச்சாமா? உனக்கு ஒண்ணும் அடிப்படல. பரவாயில்ல, ஒன்னும் அடிபடலையே. ஒண்ணும் இல்ல. அண்ணா, அம்மா ஹாஸ்பிடல் கூட்டு போவோம். வாங்க, ஹாஸ்பிடல் போவோம். வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா, சின்ன காயம் தானே, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம். சின்ன அடிதானம்மா, பரவாயில்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம்மா. பழைய சேர்மன் சரியில்லைன்னு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனா நீங்க வந்த பிறகும் எதுவும் மாறலம்மா. இந்த ரோட்டை பாருமா, போட்டு 3 மாசம் இருக்குமா, அதுக்குள்ள எல்லாம் பேந்து நிக்குதுமா. இதனாலதான் நாங்க 2 பேரும் கீழே விழுந்தோம். பழைய சேர்மனுக்கும் உனக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கு? இதுக்கு அவனுக்கே ஓட்டு போட்டுருக்கலாமே. என்னத்த பண்றது, இப்படி இருக்கு ரோடெல்லாம். ஆமா போலாம். அம்மா எல்லாம் தலையெழுத்து. பாத்தீங்களாண்ணே, நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. புது கான்ட்ராக்டரும் அந்த எக்ஸ் சேர்மனோட ஆளா மாறிட்டாங்க. ரசதி, பணம் பாதாள வரைக்கும் பாயும். இதுதான் இந்த புது கான்ட்ராக்டர் விஷயத்திலயும் நடந்திருக்கு. அம்மா, இப்பெல்லாம் யாரையும் பெருசா நம்பவே முடியலம்மா. சரிண்ணே, அந்த புது கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வர சொல்லி பேசுவோம். ம், சரிம்மா. வாங்க போலாம். ம்.
அம்மா ரசதி அண்ணா இருக்குமா நீ கேட்ட ஃபைலு. அண்ணா அந்த கான்ட்ராக்டரை இன்னும் காணோம். வர சொன்னீங்களா இல்லையா? அம்மா நான் அப்பயே ஃபோன் பண்ணி நீங்க அரை மணி நேரத்துல இங்க இருக்கணும்னு சொன்னேனே. இதோ வந்துடுறேன் சார்னாரே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே அவரு. இன்னும் ஆளை காணோம். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. மேடம் அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா மேடம்? ஆமா. வணக்கம் சேர்மன் மேடம், உட்காந்துக்கட்டுமா? ஏன் சார், நான் உங்களை தானே வர சொன்னேன். இவர் எதுக்கு வந்திருக்காரு? பழைய கான்ட்ராக்டர் சரியில்லைன்னு தானே ரோடு கான்ட்ராக்ட உங்களுக்கு கொடுத்தோம். ஆனா நீங்க தரம் இல்லாம ரோடு போட்டிருக்கீங்களே. இங்க அப்படித்தான் மேடம். நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்தா எல்லாம் மாறிடுமா? இவன் என் ஆளு. என்ன மீறி நீங்க இனிமே ஒன்னும் பண்ண முடியாது.